கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உணவு பழக்க வழக்கம் இறைவனை அடைவதற்கு தடையானா ஆமாம். ஷாக் ஆகிடுவீங்க. உணவு பழக்க வழக்கம் கடவுள் அடையிறதுக்கு எப்படிடா தடை? ஆமாம் தடை. 4 நாள் 5 நாள் பட்னி அஞ்சானா கடவுளெல்லாம் அடைய முடியாது, சோறை தான் அடைவேன். அப்போ உனக்கு பழக்க வழக்கம் கடவுள் அடைத்து தடையானா ஆமாம் தடை. இதைத்தான் தெளிவாக ஒரு அக்கா சொல்லிட்டு போனாங்க. பசி வந்துடின் பற்றும் பறந்து இறைப்பற்று போயிடும். சோத்துக்கு சிங்கிச்சேன்னா கடவுள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் உனக்கு அத்து வேலை என்ன தான் ஓனா? சோறு தான் ஓணும். இப்போ சொல்லு, உணவு கட்டுப்பட்டு தான் இல்லையா? அப்படி தான் அதை பார்க்கணும். இந்த முட்டா பொண்ணுங்க சொல்கிற மாதிரிலாம் போகக்கூடாது. முட்டா பொண்ணுங்க தானே, போகக்கூடாது. எந்த முட்டா பொண்ணுலாம் கேட்காது. பேர் சொன்னால் தான் தப்பு. நீ காமனாக என்ன வேணா திட்டலாம், எவனை வேணாலும். புரிஞ்சிச்சா? இப்போ சொல்லு, உணவு பழக்க வழக்கம் தடையா இல்லையா? எதனால்? சோறா சுலோகம்னா என்ன பண்ணுவேன்? ஏன் சுலோகம் சொல்ல மாட்டேன்? ஏன் சுலோகம் சொல்ல மாட்டேன்? பசியா சுலோகம்? சுலோகம் பசி ஆத்தாது, உனக்கு புரியுது. அப்போது வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமா? என் குரு சொல்லிட்டு போய்க்கிறான். ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி கோழி இறைச்சியெல்லாம் எப்பயா நீயே எங்கன்னா கல்யாணம் சத்தத்தில் போய் குப்பியை கலரி சாப்பிட்டுங்கிறேன்னா பிச்சைக்காரன் ஆகிட்டே. ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி சொல்லுவியா? ஏன் சொல்ல மாட்டேன்? இந்த ஊரில் பூரா பயலுங்களும் பணக்காரன் ஆகி போய்ட்டு திமிரில் திரியிறானுங்க. வசதி ஜாதியில் மட்டமானவனை உருவாக்கிட்டு இவனுக்கு எந்த வேலையுமே செய்யாமல் பிடிங்கன்னு இருந்தானுங்க. உழைக்காத மனுஷனுக்கு இன்னும் தேவையில்லை உடல் ஆரோக்கியம் தேவையில்லை. அவன் என்ன சாப்பாடை தான் தேர்ந்தெடுக்கணும். அவனுக்கு சொன்னது நீ ஏன்டா கேட்ட? அவனுக்கு பேசினானு நீ ஏன் போய் ஒட்டு கேட்ட? ஒட்டு கேட்டு ஆன்மீகத்தை ஒரு அசிங்கம் சொல்லுங்கிற. ஒட்டு கேட்டது உன் குற்றம் இல்லையா? ஏன் யூடியூப்பை போய் பார்த்த? ஏன்டா அந்த புக்கை வாங்கி வச்ச? அவர் 10,000 பாட்டு எதனா உண்மை இருக்கு நான் வந்தது. என்னடா சொன்னார் அவர்? உனக்கு என்ன சொன்னார்? தெளிவாக சொல்ல அவரை. எதுடா அவ்வளோ 10,000 பாட்டு 2 வரியில் சொல்கிறேன், என்னடா பண்ண நான் கேளு. நீ சொல்கிறபடி வாழணுமா, நான் சொல்கிறபடி வாழணுமா கேளு. எவனா உனக்கு சொல்கிறதுக்கு வந்தியா, நீ உனக்கு கேட்கறதுக்கு வந்தியா? உணவு ஒழுக்கம் எதுக்கு சொன்னாங்கப்பா? கடவுளை அடையத்துக்கு ஏன் தடையாது? உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உன்றால் அண்ணாத்தல் செய்யாத அலறு. சொர்க்கம் உனக்கு கிடைக்காது சாப்பிடலன்னா. சாப்பாடே வெறியா இருந்தாலும் உனக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஒருத்தர் சொர்க்கத்தில் வாழணும்னா சாப்பாட்டு பிரச்சனைலேருந்து வெளியே வந்திருக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ அந்த திருக்குறளை ஒழுங்காப்படி. புலால் மறுத்தல்னா என்ன கேளு. கரிமீன் சாப்பிடாத ஒரு வள்ளுவர் கேளு. இவனுங்களுக்காகவே கரிமீன் சாப்பிடாத ஒரு பார்த்தாங்களா இவனுங்க? சொன்னாரா வள்ளுவர்? நான் சைவ சமயத்தை சார்ந்தவன், நான் செய்வேன், கரிமீன் சாப்பிட மாட்டேன்னு சொன்னார். அதனால தான் கிறிஸ்துவ பட்டம் போடுறானுங்க அவருக்கு. அவர் எந்த மதத்தையும் எந்த ஜாதியும் சேராத மனுஷன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரியுமா அவர் எப்படி வந்தார்னு? சொல்லவே இல்லை. பசியத்து தான் என்ன கட்சி தான் சாப்பிட்ருப்பான். அப்படித்தானே? அப்பேற்பட்ட ஒரு புக்கே எழுதுனா எப்படி எழுதியிருப்பான்? புலன்னா ஒன்று, புலால்னா பன்மை, அதை மறுத்துருன்னு சொல்கிறான். 8 படி 10 விளக்கம் எழுதி வச்சிருக்கேன். திருக்குறள் புக்கை வாங்கி ஒரு சாக்கா வச்சு புலால் மருத்துவருக்கு விளக்கம் எழுதி வச்சிருக்கேன். முட்டாள்தனமாக எழுதியிருப்பேன், விட்டுருன்றேன் நான். எனக்கு இப்படி தான் புரியுது. உனக்கு எப்படி புரியுதுன்னு பாரு. எனக்கு உணவுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் சத்தியமாக இருக்குது. ஏன் பட்னி வந்தால் என்ன ஆகிடுவேன்? சாப்பாட்டில் இல்லைன்னா அவன் சோறு தான் தீர்மானிக்குது. ஒரு வாழைப்பழம் ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறவன் எப்படி இருப்பான் ஆரோக்கியம்? என்ன தூக்க முடியும் அவனால்? மூட்டை தூக்கிப்பாரு தெரியும். 4 மூட்டை தூக்கி போடு லாரில். கஞ்சி குடிச்சிட்டு வந்து தூக்கிப்பாரு, எப்படி முடிதான் பார்த்துடலாம். அவனுக்கு இருக்கிறது பீப் பிரியாணி தான். அங்கே என்ன இவங்களுக்கு குற்ற உணர்வு ஆகிறதுக்கு பார்க்குறது? கடவுளுக்கும் உணவுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆரோக்கியமற்ற உணவு சாப்பிட்டாலும் நீ கடவுளை அடைய முடியாது. அது எதுவாக இருந்தாலும், தயிராக இருந்தாலும் சரி, மோராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியம் இல்லைன்னா இல்லை தான். அழுகி போன தக்காளி சாப்பிட்ருவானா? ஊசி போன சாம்பாரை சாப்பிட்ருவானா? சாப்பிட்லாமா? அப்புறமா என்ன சுட வறுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. என்பே உலகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வரிப்பினும் அன்போடு அகம் குழைவார்க்கு என்றி. அன்போட சாப்பிடு, எது வந்தாலும் உணவு கொண்டாடு, மகிழ்ச்சியாக சாப்பிடு, ஆனந்தமாக சாப்பிடு, குற்ற உணர்வோடு சாப்பிடாத. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் அது எப்படி பார்க்கணும்? அதை நீ சாப்பாடு குற்ற உணர்வோடு சாப்பிட்டேன்னா அவ கதையெல்லாம் சொல்லியிருந்தேன். பட்டினத்தார் இன்னொருத்தர் வெளியே போனாங்க.
பத்திரகிரியாரம் 2 பேரும் பாலி வச்சுக்கிறாங்க. ஒருவேளை எதுகை முனைக்காக சொன்னாங்களான்னு தெரியல. உண்மையிலே அவர் சில்லறை வந்தாரா இல்லையான்னு யோசிக்கணும் நம்ம. என்னடா மாட்டுக்கறியா சாப்பிட்டேன்? ஏன்னா ஒருத்தர் பறையர் வந்து விவசாயம் பண்ணி அவருக்கு தொன்னையில் கறியும் மாட்டுக்கறியும் கொடுத்துக்கிறாரு. பசி எடுத்து கை நீட்டினாரு, போட்டாங்க, சாப்பிட்டாரு. குரு சாப்பிட்றாரு, இவனும் சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டு பின்னாடி நின்றுக்கிறான். என்னடா மாட்டுக்கறியா சாப்பிட்டேன்னு. அப்போ நீங்கள் நான் பசிக்கு சாப்பிட்டேன், நீ என்ன சாப்பிட்ட? புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இந்த கதையெல்லாம் பேசினே எவ்வளோ நாள் பேசினுக்கு போறீங்க? ஒன்றும் கூட நான் ஆரம்பித்த காலத்துலேருந்தே பேசியிருந்தாங்க. சைவம் சாப்பிடலாமா, அசைவம் சாப்பிடலாமா, கறி சாப்பிடலாமா, எவ்வளோ பலவிதமான பதிலும் சொல்லியிருக்கிறேன். அதில் இது ஒரு விதமான பதில். சாப்பாட்டுக்கும் கடவுளுக்கும் ஏன் அப்புறமா என்ன? ஒரு தூக்க மாத்திரை போட்டாக்கா தூக்கம் வருதா இல்லையா? அப்போ சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. அப்படித்தானே? அது மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு தெம்பாரு. மூக்கு பேரை ஊற வச்சு காலங்கத்தால் சாப்பிடு. சைவம் சாப்பிட மாட்டேன்னு விட்டுறாத. புரியுதா? காலங்காத்தால் ஒரு ஸ்பூன் கொழுப்பு என்ன பண்ணு எடுத்து வச்சுக்கோ. சாரப்பாம்புக்குது இல்லை, கொழுப்பை எடுத்து வச்சுக்கோ. பாக்ஸிங்கெல்லாம் கற்றுக்கினேன்னா அது மாதிரிலாம் தருவாங்க. தனியாக விற்கலாம் செய்கிறாங்க. கொழுப்பை எடுத்து வச்சுன்னு காலைல சூடு பண்ணி ஒரு ஸ்பூனை சாப்பிடு. அப்படி ஷைனிங்காக இருப்பேன். புரிஞ்சிச்சா? சாப்பாட்டில் சைவம் அசைவம்லாம் கிடையாது. புரிதல் தான் சைவம் அசைவம்லாம் இருக்குது. உனக்கு பிடிக்கல ஒப்பலைன்னா சாப்பிடாத. யார் இஷ்டம்? அதையும் சொல்லி வைக்கிறேன். ஆனால் ஒப்பலை சாப்பிடலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ ஒரு கிளாஸ் கஞ்சி தான் குடிச்சிட்டு வாழ்வான்னா என்ன பண்ணுவான்? நீயே பாரு, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு பாரு என்ன அவருன்னு பாரு. 4 நாள் சாப்பிட முடியும் ஓட்டப்பந்தயத்தில் போய் கலந்துப்பியா? ஏன் நடக்கவே முடியாது. எங்கே இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு போகுது? அப்புறமா என்ன நல்லா சாப்பிட்டு தெம்பாரு. இப்போ சொல்லு, கடவுளுக்கும் சாப்பாட்டுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் எப்பவுமே சம்பந்தம் உண்டு. ஒருத்தர் கண்டுபிடிச்சே சொன்னார், மேக கூட்டங்களை பார்த்து நிலநடுக்கத்தை கண்டுபிடிக்க முடியும்ட்டு. மேலே மேக கூட்டங்களாக இருக்குதுல்ல, அதுங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் சொல்கிறாரு, மேக கூட்டங்களை அமைப்பை வச்சு எந்த இடத்துல நிலநடுக்கம் ஒரு போதும் கண்டுபிடிக்க முடியுன்றார். ஏன்னா எல்லாத்துக்கூட எல்லாமே தொடர்புடையது. அவங்க சொன்னவங்களாம் வேறு இடத்துலேருந்து சொன்னானுங்க, புரிஞ்சவங்களாம் வேறு மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவனன்றி ஒரு அணு அசையாதுன்னா ஜாதியில் பிறந்ததா? அவனன்றி ஒரு அணு அசையாது வெற்றிடம் தண்ட கடவுள்னாக்கா எங்கெங்கேயே சொல்லிட்டானுங்க. இதுக்கு புரியுதா? புரியலனாலும் தப்பு இல்லை. இதே நம்ம கூட திரும்ப திரும்ப போட்டு பார்த்து புரிஞ்சுக்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ் 3999 ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.